ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்க்க போறது செங்காந்தல் அப்படின்னு ஒரு பூவை தான் பார்க்க போறோம். நம்ம தோட்டத்துல இப்ப வந்திருக்கு. செங்காந்தல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டோட மாநில பூ தான் செங்காந்தல் பூ. இப்ப நம்ம அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். செங்காந்தல் பூனா நிறைய பேருக்கு தெரியல இன்னும். செங்காந்தல் பூனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில பூ தான் செங்காந்தல் பூ. இது நிறைய விவசாயம் பண்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டஞ்சத்திரத்துல எல்லாம் இதை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சும்மா நம்ம பைனாப்பிள் விவசாயம் தான் நம்ம பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில செடிகள் வரும். அதுல இப்ப ஒரு செடி வந்திருக்கு நமக்கு. இந்த செடி இப்ப வந்திருக்கு. நம்ம சின்ன செடியா இருக்கும்போது பிடுங்கி போடுவோம். ஆனா நம்ம பிடுங்காம எப்படியோ மறந்து விட்டுட்டோம். இந்த இடத்துக்கு வரல, அதனால விட்டுட்டோம். அப்போ பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் அழகா பூ எல்லாம் வந்துட்டு. இதை பத்தி பார்த்தோம்னா இதோட இந்த காய்கள் வரும். இந்த பூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல சின்ன காய் மாதிரி வந்திருக்கு. இந்த காய் பெருசாகி 75 நாளைக்கு அப்புறம் ஒரு 90 நாளைக்கு வரைக்கும் அது பழுத்துரும். 90 நாளெல்லாம் வரும்போது பழுத்துரும் அந்த காய். அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன காய்களா இருக்கும். அந்த காய்கள் நம்ம நல்ல விலைக்கு விற்கிது. 1 கிலோ இப்ப 2500 3000 அப்படியெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கமே நாங்க இந்த விதையை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவு வரைக்கும் இது வந்தாச்சு. ஏன்னா இது நிறைய மருத்துவ குணங்கள் இதுல நிறைய இருக்கு. இதை வெளிநாடுகளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல தான் இதை அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இடத்துல நிறைய விவசாயங்கள் இருக்கு. அதனால நம்ம நாட்டுல இதை பத்தி தெரியாத கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. வெளிநாட்டுல இதை பத்தி அதிகமா தெரிஞ்சு அவங்க அங்கிருந்து அங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம பைனாப்பிள் மாதிரி தான். தண்ணியும் விடணும், ரொம்ப தண்ணியும் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு நீர் பாசம் மாதிரி விவசாயிகள் எல்லாம் மேக்சிமம் அப்படிதான் வச்சிருக்காங்க. நம்ம யூடியூப்ல நான் வீடியோ பார்த்தேன் கொஞ்சம். அதுல இந்த மாதிரி தான் பண்றாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தண்ணி இதுக்கு தேவையில்லை. இது அதே மாதிரி இதுல களையும் எடுக்கணும். நம்ம புல் எல்லாம் வந்துச்சுன்னா அதை பிடுங்கி எடுக்கணும். கையை வச்சுதான் நம்ம எடுக்கணும். நம்ம இந்த அன்னாசி செடிக்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுக்கும் எடுக்க வேண்டியது இருக்கு. இதோட கிழங்கும் இதோட விதையும் தான் இது கொஞ்சம் மருத்துவம் அதிகம் சொல்றாங்க. விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா இதோட கிழங்குகளை கடையில விற்கிறாங்க. அதுதான் வாங்கி அவங்க வச்சு அதை செடியா மாத்தி கொண்டு வராங்க. இது இந்த கொடி மாதிரி தான். பந்தல் மாதிரி போட்டு கம்பு நாட்டி பந்தல் மாதிரி போட்டு வச்சாதான் இது நல்லா நிற்கும். இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த செடியில நமக்கு இதுல பூவும் நிக்குது, காயும் நிக்குது. இதுதான் காய். இதுதான் இன்னும் பெருசாகும். பெருசாகி அதுக்குள்ளதான் சின்ன சின்ன விதைகளா வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பூ. இப்பதான் பூவா வந்திருக்கு. இதெல்லாம் சின்ன பூக்கள் தான். இதான் மொட்டு. இதுதான் பூவா மாற போகுது. பூவா மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காயா வரும். காய் வந்ததுக்கு அப்புறம் காய் பழுத்து உள்ள இருக்க அந்த விதைகள் எல்லாம் வெளியே வரும். இதுக்கு உள்ளாடிதான் கீழே தான் கிழங்கு இருக்கும். நிறைய செடி இப்ப நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் செடி தான். இதெல்லாம் இந்த செடி இது கீழே நிக்குது. அதே மாதிரி இதுல நோய் தாக்கலும் இருக்கு. நோய்னா நம்ம தோட்டத்துல நிக்கிறனால அப்படி இருக்கா இல்ல எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. அந்த விவசாயிகள்ட்ட கேட்டாலும் தெரியும். சின்ன சின்ன புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா? இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிரும். இது அவங்களுக்கு இப்படி வருமா இல்ல நம்ம தோட்டத்துல இந்த அன்னாசி செடிக்கு இடையில நிக்கிறனால இப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான். இது நான் நிறைய இடத்துல இந்த வேலி ஓரங்கள்லாம் நிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்துல இந்த மாதிரி பூ வந்ததெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் சின்ன சின்ன செடிகளா இருக்கும்போது நம்ம பிடுங்கி போட்டுருவோம். அதனால நமக்கு பூ வர்றது வரைக்கும் நம்ம அது இருக்காது. இந்த வாட்டி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல எடுக்கணும். இந்த களைகள் எல்லாம் எடுக்கணும். அதனால இது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால வந்தனால இந்த மாதிரி பெருசா வந்துட்டு. அதனாலதான் நம்ம பார்த்துருக்கோம் கிட்ட. இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது கண்வலி பூ அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. செங்காந்தல் பூ அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கண்வலி பூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்வலி வருமா. இதை வேலை செய்யறவங்க கூட இது ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்களாம். அதே மாதிரி இதை நம்ம தொட்டு இதை பறிச்சா எல்லாம் மறுபடியும் கையெல்லாம் கழுவிட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்களாம். அந்த அளவு இது கொஞ்சம் இதுலயும் கொஞ்சம் ஆபத்துகள் இருக்கு. கண்வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. கண்வலி பூனே தனி இதுக்கு ஒரு பேரும் இருக்கு தமிழ்நாட்டுல.